ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3 சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 21/1/2026க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்க்க போகிறதுனால நம்ம எப்போதும் போல் சனி ஞாயிறு ரிசல்ட் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா சார்ட்டர் கன்சல்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் 20 அதில் 20 இருக்கும். ஸோ அதிகப்படியாக நம்பர்ஸாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும் கெஸ் பண்ணாலே நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு சனிக்கிழமை வந்த ரிசல்ட்டு 32, 36 ஃபஸ்ட் ப்ரைஸு. அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸில் வந்து 45, 25. தேர்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 26, 94. அப்புறம் சண்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸில் 58, 96. செகண்ட் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 87, 17. தேர்ட் ப்ரைஸில் 43, 27 இருக்குது. இப்போது இந்த ரெண்டு ரிசல்ட்டை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸை உருவாக்க போகிறோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 விதமாக எடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைனில் ஒரு நம்பர்ஸையும் நம்ம வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு நம்பர்ஸையும் எடுக்க போகிறோம். ஸோ நான் 1 by 1 எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெத்தட் படி G1 படி நம்ம எடுத்துருக்க ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32, 36. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. செகண்டில் இருக்கிறது வந்து 45, 25. தேர்டில் இருக்கிறது 26, 94. இப்போ ஃபோர்த்தில் இருக்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ். அப்போது இந்த ட்ராவில் எக்ஸ் ஈக்குவல் டு 4D நம்பர். அதே தான் நம்ம இங்கே இந்த சண்டேக்கான ரிசல்ட்லேருந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது 58, 96. செகண்டில் இருக்கிறது 87, 17. தேர்டில் இருக்கிறது 43, 27. ஃபோர்த்துலேருந்து நம்மளுக்கு எக்ஸு. ஸோ சேம் ஃபார்மெட் தான் நம்மளுக்கு விஎஸ். ஸோ இது நம்மளுடைய சாட்டர்டே வச்சு எடுத்திருக்கோம், இது நம்மளுடைய சண்டே வச்சு எடுத்திருக்கோம். இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி 4D எடுக்க போகிறோம், இங்கே அதை தான் நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4Dன்னு கொடுத்துருக்கேன். இதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்குப்புற நம்ம அதை நம்பர்ஸை எழுத போகிறோம். அதாவது 3, 4, 2 எக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா 2, 5, 6 எக்ஸ். அடுத்து 3, 2, 9 எக்ஸ். அடுத்து 6, 5, 4 எக்ஸ். இப்போ அடுத்து நம்ம இது வந்து நம்மளுடைய சாட்டர்டே. ஸோ சண்டே சேம் தான். 5, 8, 4 எக்ஸ். 8, 7, 3 எக்ஸ். 9, 1, 2 எக்ஸ். 6, 7, 7 எக்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு இது 8 நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியலை. அதை தான் நான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 4D நம்பர். ஸோ நம்மளுக்கான பேஜ்ஸுகள் கிடச்சிருக்கு. இப்போ இதிலேருந்து நம்ம 4D நம்பர்ஸ் எடுக்கணும். அந்த 4D நம்பர்ஸை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கவனிங்க. இது நம்மளுக்கு சாட்டர்டே, இது வந்து நம்மளுக்கு சண்டே. ஸோ ரெண்டுலேயும் நம்மளுக்கு இதில் மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கவனிங்க. மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த நம்பர்ஸை நம்ம இந்த ட்ராவுக்கான G2 படி நம்மளுடைய 4D நம்பர்ஸ். இப்போ இந்த செட்டை உருவாக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸிங் சீரியல்ஸை எடுத்துகிட்டு வரணும். அப்போ நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே வந்து இப்போ நம்ம சனிக்கிழமை என்னென்ன நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறத கவனிங்க. S ஈக்குவல் டு
1 இல்லை, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இல்லை, 9 இருக்குது, 0 இல்லை. அப்போது 1780 இங்கே நம்மளுக்கு இல்லை. இப்போ நம்ம சண்டை பார்க்கலாம். S ஈக்குவல் டு 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 மட்டும் தான் இல்லை. அப்போ S ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு எடுக்க போகிற இந்த ட்ராவுக்கான செட்டு வந்து 0 மட்டும் தான் வேல்யூ. இந்த ட்ரா நம்மளுக்கு 4D இந்த இடத்துல வேல்யூ வந்து 0. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 4Dயோட வேல்யூ வந்து 0 கிடச்சிருக்கு சிங்கிளில். அப்போ இந்த ட்ராவுக்கான செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4D நம்பர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 1780. அதுக்கு அடுத்த செட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3420, 2560, 3290, 6540. அடுத்ததான் 5840, 8730, 9120, 6770. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இது எல்லாமே அதிகப்படியான நம்பர்ஸ் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டோட்டோவுக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் இது தான். அதோட இது நம்மளுக்கான ரோல் நம்பர்ஸ். ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெஸ்ஸிங் பிடிப்பட்டுனா நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைன் சீரியலும் அதோட நம்மளுக்கு ஆப்போசிட் சீரியல் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு டோட்டலாக வந்து 9 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தருதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி புதன்கிழமை 21/1/2026 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.